ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லொல்லபி அப்படின்ற ஒரு போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் யார் எழுதியிருக்குன்னா WH ஆடன் அப்படின்றவங்க தான் எழுதியிருக்காங்க. நம்ம சேனலை நீங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம WH ஆடனை பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த WH ஆடன் பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபுல் நேம் வந்து வெஸ்டன் ஹியூக்ஸ் ஆடன். இவர் வந்து 1907 அதாவது 1907 பிறந்திருக்காரு. 1973 இவர் வந்து இறந்துட்டார். இவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு இங்கிலீஷ் போயட்டாக இருந்திருக்காரு. இந்த 12ஆம் நூற்றாண்டில் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதையாளராக இருந்திருக்காரு. இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் தான் பிறந்திருக்காரு. எங்கன்னா இங்கிலாண்டில் உள்ள யார்க் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் சிட்டிசனாக இங்கிலாந்தில் தான் பிறந்திருக்காரு. பட் லேட்டர் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குடிமகனாக மாறிடுறாரு. இவருடைய கவிதைகளோட தீம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா லவ், காதலை பற்றி இருக்கணும், அப்படி இல்லைனா ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி இருக்கும், இல்லாட்டி பாலிடிக்ஸ், அரசியலை பற்றி இருக்கட்டும், இல்லாட்டி மொராலிட்டி, நீதி தான், நேர்மை தான், நாணயம் தான், அதை மாதிரி இருக்கணும், இல்லாட்டி காலத்தை பற்றி இருக்கணும், டைமை பற்றி இருக்கணும். இதோட வந்து இந்த ஆடன் இருக்கார்ல, இந்த WH ஆடன், இவரோட ஒர்க் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் அவரோட ரைட்டிங்லாம் ஸ்டைலிஷாக இருக்கும், அது மிஸ்டீரியாக இருக்கும். அந்த பொய்டிக்ஸ்லாம் கொஞ்சம் இவர் வந்து பொய்டிக் ஃபார்ம்ஸில் வந்து ஒரு மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. தென் இவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லொல்லபி அண்ட் த அன்னோன் சிட்டிசன், மேசி டஸ் பியூசஸ் ஆட்ஸ் அண்ட் September 1, 1939 இதெல்லாம் தான் இவருடைய ஃபேமஸ் ஒர்க்கு. இப்போ நம்ம லல்லுபி அப்படின்ற போமை பற்றி பார்த்துடலாம். லல்லுபின்றது ஒரு அழகான ஒரு காதல் போயம். இப்போ நம்ம லவ்னாலே எப்படி இருப்போம், உண்மை, நாணயம், அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும், யாராலையும் பிரிக்க முடியாது, அப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். பட் இதில் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க லவ்ன்றது 2 பேர் மேலேயுமே மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா இந்த லல்லுபி அப்படின்றது ஒரு தாலாட்டு பாடுற மாதிரி இந்த ஹீரோ வந்து இந்த ஆத்தர் வந்து ஒரு லவ் பண்ணுற பொண்ணை வந்து தோல் மேலே போட்டு ஒரு தாலாட்டு மாதிரி பாடிட்டுருக்காரு. நீ இப்போ நல்லா பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக தூங்குற, நம்ம 2 பேர் மேலேயுமே நீயும் சின்ன சின்ன தப்புங்க பண்ணியிருக்கலாம், நானும் சின்ன சின்ன தப்புங்க பண்ணியிருக்கான். பட் நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் போகணும். நம்மளுடைய அழகும் சரி, நம்மளுடைய யூத்னஸும் சரி, நம்ம யங்னஸும் சரி, இதெல்லாம் டெம்பரவரி தான், பெர்மனெண்ட் கிடையாது. பட் நம்ம லவ் தான் பெர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதோட ஒன்லைன் பார்த்தா இதுதான். இப்போ இதில் வந்து 4 ஸ்டான்ஸாக இருக்குது. நம்ம ஸ்டான்ஸா வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறேன்னா அவங்களுடைய பிலவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து இப்போ அவங்களுடைய அவங்களுடைய உண்மையான தோள்பட்டையில் வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து அந்த நைட்டு வந்து ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான இரவாக இருக்குது. அது வந்து எப்பயுமே முடிய போகிறதில்ல, லைஃப் லாங் அது கண்டினியூ ஆக போகுது. பட் மனிதனோட அழகுன்றது பார்த்திங்கன்னா ஒரு அழகும் சரி, அவனோட இளமை காலமும் சரி, அது வந்து பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரி தான், பாதி மட்டும்தான், பர்மனெண்ட்டாக அது இருக்க போகிறதில்ல. ஆனாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீஷியஸ் மூமெண்ட் இருக்கிற ஒரு சந்தோஷத்தையும் அந்த லவ் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்பீக்கர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே, மனிதர்கள் எல்லாமே ஒரு இம்பர்ஃபெக்ட் தான், யாருமே உண்மையானவங்க கிடையாது, எல்லார் மேலேயுமே ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே ஃபால்ட்டுன்றது கண்டிப்பாக இருக்கும், வீக்னஸ், குறைகளும் இருக்கும் எல்லாருக்குமே. பட் என்ன தான் குறைகள், ஃபால்ட் இருந்தாலுமே அவங்க எல்லாருமே காதலிக்கிறதுக்கு வந்து ஒரு தகுதி வாய்ந்தவங்க தான் அப்படிங்கிறாரு. உண்மையான காதல் வந்து பீப்புளை வந்து எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும், அதான் உண்மையான காதல் அப்படிங்கிறாங்க. லவ் ஷுட் பி பேஸ்டு ஆன் அண்டர்ஸ்டாண்டிங். காதல் வந்து ரெண்டு ஆன்மாவும் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அது வந்து பர்ஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டான்ஸா 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா நேரம் வந்து எவ்வளோ வேணாலும் மாறலாம், எல்லாத்தையும் மாற்றலாம், இன்க்ளூடிங் நம்ம அழகையும் அது மாற்றலாம், நம்மளோட இளமை காலத்தையும் அது மாற்றலாம். பட் வாழ்க்கைன்றது ரொம்ப சின்னது. அப்போ வந்து ஹாப்பினஸ் டஸ் நாட் லாஸ்ட் ஃபார் எவர். சந்தோஷம் வந்து எப்பயுமே அதில் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுடைய லவ்வர் வந்து கண்டிப்பாக அவள் சந்தோஷமாக இருக்கணும், ஒரு மூமெண்ட்டையும் அவள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் எழுதியிருக்காரு. லவ் பிகம்ஸ் மீனிங்ஃபுல். காதல் வந்து ரொம்ப அர்த்தமானதாக இருக்கணும். எல்லாத்தையுமே நம்ம லைஃப்பில் நடக்கிறது வந்து உண்மையாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறாரு. 4th ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து அவங்களுடைய அந்த பிலவடை வந்து வாழ்த்துறாங்க. நீ ரொம்ப நிம்மதியாக இருக்கணும், அதே சமயம் சந்தோஷமாக இருக்கணும். அவர் வந்து அவரோட லவ்வை நம்புகிறாரு. லவ் வந்து திருப்பி வந்து ரொம்பவே பியூர், சுத்தமாகவும் இருக்கும். அது வந்து ஒரு காலத்தை வந்து அற்புதமாக மாற்றும் அப்படிங்கிறாரு. லவ்ஸ் கிவ்ஸ் கம்ஃபர்ட். அந்த காதல் வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது.
அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு உலகத்தில் லவ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ப்ளே பண்ணுது ரோல். இந்த போயம் வந்து கடைசியாக முடியும்போது ஒரு மெசேஜோடு முடியுது. லவ் வந்து காதல் வந்து ஒரு எட்டர்னல் அழிவற்றது. நம்ம ஆன்மா மாதிரியே அதுவும் அந்த லவ்வுங்கிறது அழிவில்லாதது. ஈவன் தோ இருந்தாலுமே மனித வாழ்க்கை வந்து லவ் வந்து அழிவற்றது தான். பட் மனித வாழ்க்கை வந்து டெம்பரவரி தான், பர்மனெண்ட் கிடையாது. அது பாதி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே மனிதனுக்கு வந்து நோய் வந்துடும், வயசாகிடும், இறந்துருவான். இந்த லவ் போம், அதாவது லல்லபி அப்படின்ற போமில் வந்து WH ஆடன் என்ன சொல்கிறாங்கன்னா, லவ்ன்றது 2 சோல்ஸ், அதாவது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் 2 பேர் மேலேயுமே ஏதாவது ஃபால்ட் இருக்கும். யாருமே 100% இது பெஸ்ட்டு கிடையாது. உன் மேலேயும் சில தப்புங்க இருக்கும், குட்டி குட்டி தப்புங்க என் மேலேயுமே இருக்கும். இருந்தாலுமே நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த லவ்வை வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் இந்த லல்லபி போயம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தென் நம்ம வீடியோஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் அதை அப்லோட் பண்ணலாம். ஓகே கைஸ், பாய்.